Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே இருக்கக்கூடிய கெங்கமங்கலம் என்கிற பகுதியில் பயங்கர வெடி சத்தத்துடன் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கமங்கலம் கணேசா காலனி 2வது தெரு பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவருக்கு வயது 55. இவரது மனைவி ராணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இவர் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார். அந்த விடுதியிலேயே தங்கி படித்து வருவதாக கூறப்படுகிறது. இன்று காலை வெங்கடேசன் வழக்கம் போல பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். வீட்டின் மாடிக்கு சென்றிருக்கிறார். அப்போது வீட்டில் இருந்து திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டிருக்கிறது. அங்கிருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி சென்று பார்த்தபோது அந்த அறை முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கிறது. உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் பொதுமக்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். தகவலுடைய பேரில் அங்கு வந்த காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் கருகிய நிலையில் இருந்த வெங்கடேசனை மீட்டு கெங்கமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது வெங்கடேசன் ஏற்கனவே உயிர் இழந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டின் அறையிலிருந்து படுக்கை பஞ்சு மெத்தை முழுமையாக தீயில் கருகி இருக்கிறது. பால் வாங்கி கொண்டு சென்றவர் வீட்டில் எப்படி வெடி சத்தம் கேட்டிருக்கிறது, எப்படி தீயில் கருகி இறந்தார் என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் இருந்தாரா அல்லது அந்த கேஸ் கசிவு காரணமாக ஏதாவது பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது முன் விரோதம் காரணமாக இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து குறிப்பாக அந்த பகுதியில் பயங்கர வெடிசத்தம் கேட்டதாகவும் அதே நேரம் சென்று பார்த்தபோது புகை மூட்டங்களாக காட்சி அளித்ததாகவும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.